நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 121:5. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். Psalm 121:5. Lord is your shade at your right hand. அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு யார் பாதுகாப்பு? தனியாய் செல்கிற என் பெண் பிள்ளைக்கு யார் பாதுகாப்பு? என்னுடைய குடும்பத்துக்கு யார் பாதுகாப்பு என்று அநேக சமயங்களில் நாம் பதறுகிறோம், கதறுகிறோம் அல்லவா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருந்து நம்மை பாதுகாக்கிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுப்போம். ஆமென். எங்கள் வலது பக்கத்தில் எங்களுக்கு நிழலாய் இருக்கிறவரே, பாதுகாப்பவரே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்திலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த ஜனவரி முதல் இந்நாள் வரை தங்களுடைய வேலையை இழந்து காணப்படுகிற மக்களுக்காக, சோர்ந்து போன மக்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் குடும்பங்களை கண்ணோக்கி பாரும். நல்லதொரு வேலையை அவர்களுக்கு அருளி செய்து அவர்கள் ஜீவிய நாட்களை, வாழ்வாதாரத்தை தொடர கிருபை தாரும். அவருடைய அருமையான குடும்பத்திற்காக, அருமையான பிள்ளைகளுக்காக, நல்ல எதிர்காலத்திற்காக உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி தருகிறோம். அவர்களை கைவிடாதிரும். அவருடைய கூக்குரல் உம்முடைய செவியை எட்டுவதாக. ஏற்ற சமயத்திலே நல்லதொரு வேலையை சுதந்திரித்து கொள்ள தேவனாய கர்த்தர் கிருபை செய்ங்க. மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு தற்கொலையை நோக்கி ஓடிவிடாதபடி திடமனதாய் காணப்பட, எதையும் ஃபேஸ் பண்ணுகிற கிருபைகளை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்ங்க. உம்முடைய கரத்திலே வேலை இழந்த அருமையான மக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை ஆறுதல் படுத்தும். எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.